ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சாரதா இருந்துட்டு கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா இருந்துட்டு, அதாவது சந்தானத்தோட ஒய்ஃப் இருந்துட்டு ஒரிஜினல் ஒய்ஃபே முத்துமலர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவரோட சொத்து ஃபுல்லாகவே நம்ம முத்துமலருக்கு தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நாங்கள் கோர்ட்டுக்கு போகணுங்கன்னா உங்களுக்கு சல்லி பைசா கூட கிடைக்காது. இப்போ நான் கேட்கறத நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கும் லாபம் எனக்கும் லாபம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த சாரதாக்கு பயங்கர ஷாக்கு. அப்படியே நெஞ்சில இடி விழுந்த மாதிரியே நின்றுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம விஜய் இருந்துட்டு, இங்க பாருங்க, அவன் சொல்லிட்டு போயிருந்தெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. நீங்க கண்டிப்பா இந்த பிரச்சனையில ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், நீங்க கவலைப்படாதீங்க. எப்படி தம்பி கிடைக்கும், எப்படி கிடைக்கும்? அந்த காலத்திலே என்ன எப்படியெல்லாம் ஏமாத்திருக்காங்கன்னு பாருங்க. நான் அவ்வளோ பெரிய முட்டாளா இருந்திருக்கேன். அவ மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ண என்ன ரிஜிஸ்டர் பண்ணாம இப்படி ஏமாத்திருக்கானே. அவனை, என்னோட புருஷன், அவன் கூட நான் 30 வருஷமா வாழ்ந்தேன்னு நினைச்சாவே எனக்கு அருவருப்பா இருக்கு, அசிங்கமா இருக்கு. இப்பயோ போயிட்டு நாண்டுகிட்டு சாகலான்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா அழுதுகிட்டே பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம கல்யாணி இருந்துட்டு, இங்க பாரு சாரதா, இந்த வீட்டுல நின்று இனிமே இந்த மாதிரி டிராமாலாம் போட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு அசிங்கமான குடும்பத்துல இருந்தா நான் பொண்ணு எடுத்துக்கிறேன்னு நினைச்சாவே எனக்கு அசிங்கமா இருக்குது. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட விஜய் இருந்துட்டு, இங்க பாருங்க பாட்டி, நீ இந்த விஷயத்தை பத்தி நீங்க பேசக்கூடாதுன்னு எத்தனையோ முறை உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆனா திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை பத்தி நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க பாட்டி. ஏன் பாட்டி இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இங்க பாருடா விஜய், நானும் பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா நான் எப்படா பேசாம இருக்க முடியும்? யார் தான் பேசாம இருக்குவாங்க சொல்லு பார்க்கலாம். நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லடா. நீ அவ பக்கமே பேசிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் அவ இவ்வளோ திமிரா பேசி நடந்துகிட்டு இருக்காங்க. இங்க பாரு, இந்த வீட்டுல வந்து எப்படி எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கான்னு பாத்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இங்க பாருங்கம்மா, இங்க பாருங்க பாட்டி, இப்படி ஒரு பிரச்சனை உங்க பொண்ணுக்கு வந்திருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க சொல்லுங்க? அதாவது இப்ப சித்தியை ஏமாத்தி சித்தப்பா வேற ஒரு கல்யாணம் பண்ணி அந்த கல்யாணத்துல இருந்து அதாவது அந்த கல்யாணத்துல நம்ம சித்தியை வந்து ரிஜிஸ்டர் பண்ணாம இருந்திருந்தா நீங்க சண்டை போட்டிருக்க மாட்டீங்களா? இல்ல பேசியிருக்கதான் மாட்டீங்களா? எப்படி பாட்டி, உங்களுக்கு ஒரு நியாயம் அவங்களுக்கு ஒரு நியாயமா? பாவம் இல்லை பாட்டி, அவங்க சுச்சுவேஷன்ல நின்று அவங்க சுச்சுவேஷன்ல இருந்து யோசிச்சு பாருங்க. அவங்க எவ்வளவு கஷ்டத்துல இருப்பாங்க, எவ்வளவு ஏமாற்றத்துல இருப்பாங்கன்னு. ஏன் பாட்டி நீங்க எந்த சுச்சுவேஷனும் புரிஞ்சுக்காம உங்க பக்கத்துல இருந்தே யோசிச்சு மத்தவங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? அதாவது உங்களை விட அவங்களுக்கு தான் ரொம்ப ஏமாற்றத்திலையும் கஷ்டத்திலையும் இருக்காங்க. அவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டே நீங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்லனா கூட பரவாயில்ல, மேலும் மேலும் அவங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. ஏன் பாட்டி நீங்க மட்டும் இந்த மாதிரி இருக்கீங்க? தாத்தா கிட்ட நான் சொன்னேன், அப்போல இருந்து இப்போ வரைக்குமே ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசுறாரான்னு பாத்தீங்களா? நீங்க மட்டும் ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கீங்க? நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா பாட்டி? இங்க பாருங்க பாட்டி, இனிமே ஒரு வார்த்தையாவது இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தீங்களா நான் இனிமே உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க மாட்டேன். காவேரியை கூட்டிட்டு நான் பாட்டுக்கு கிளம்பிடுவேன். இந்த மாதிரி பேச மாட்டீங்கன்றதுக்காக தான் நான் இப்போ வரைக்கும் இங்க நின்று உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா நான் எப்போவே கிளம்பிடுவேன் பாட்டி, என்னை ரொம்ப கோவப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கங்கா இருந்துட்டு, இங்க பாருங்க விஜய், நீங்க எங்களுக்காக பேசணும்னு, அதாவது பேசணும்னு பேசாதீங்க. இங்க பாருங்க, எங்களை அசிங்கப்படுத்தணும்னு தானே இங்க கூட்டிட்டு வந்தீங்க. எல்லாம் உங்க பிளான் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. இதை கேட்ட கல்யாணம் இருந்துட்டு, இங்க பாருடி, உங்களுக்காக சப்போர்ட் பண்றவனையே இப்படி எல்லாம் பேசுறீங்க. இங்க பாருடா, உனக்கு புத்தியே இல்லையாடா? பாருடா, உன்னை எப்படியெல்லாம் பேசுறாங்கன்னு பாருடா. இப்படி பேசுறவங்க கிட்ட தான் நீ சப்போர்ட்டுக்கு போய் நிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க பாட்டி, நீங்க பேசுறதுனால தான் அவங்க இப்படியெல்லாம் பேசுறாங்க. நீங்க பேசாம இருந்திருந்தா இந்த மாதிரி வார்த்தை வந்திருக்குமா? பாட்டி கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க பாட்டி, நீங்க பேசாம இருந்தான்னு சொன்னேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ராதா இருந்துட்டு, எப்படிடா விஜய் பேசாம இருக்க முடியும்? இப்படி ஒரு கேவலமான குடும்பத்துல இருந்து வந்துட்டு எப்படி அவங்களெல்லாம் அப்படியெல்லாம் பேச முடியுது? அதாவது உடம்பெல்லாம் கூசலையாடா அவங்களுக்கு இப்படி பேசுறதுக்கு அப்படின்றாங்க. இங்க பாருங்க சித்தி, நீங்களும் ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க சித்தி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம அன்பு இருந்துட்டு, இங்க பாருடா விஜய், நீதான் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு, அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்றேன்னு போயிட்டு நீ ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்காத. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீ டெய்லியும் ஒரு பிரச்சனைக்காக அவங்க குடும்பத்துக்காக ஓடிட்டே இருந்தா உன்னோட வாழ்க்கையை யாரு பாக்குறது? இப்ப பாரு, கம்பெனி என்ன நிலைமையில இருக்குன்னு உனக்கு தெரியுமா? எந்த நிலைமையில இருக்குதுன்னே தெரியல. நீ பாட்டுக்கு உன்னோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க, உன்னோட பொண்டாட்டி பின்னாடி போயிட்டு இருக்க, அவங்க குடும்பத்திற்கு பிரச்சனைகள்லாம் பார்த்து
பார்த்துக்கிட்டு இருக்க? இந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையும் அதாவது பிஸ்னஸையும் யார் பார்த்துக்கிறது சொல்லு? எல்லாத்தையும் அம்போன்னு விட்டுட்டு போயிட்டேன், உனக்கே கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா? இதெல்லாம் எப்படா பெரியவங்க கேட்காம இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அன்பு இருந்துட்டு ரொம்பவே அட்வைஸ் மேலேயே பொழிஞ்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்ட நம்ம அதாவது விஜய் இருந்துட்டு, இங்க பாருங்க, இனிமே யாராச்சும் ஒரு வார்த்தை பேசினீங்களா நானும் சரி காவேரியும் சரி இந்த வீட்டை விட்டு போயிடுவோம் அப்படின்றாங்க. இதை கேட்ட காவேரி இருந்துட்டு, இங்க பாருங்க விஜய், இந்த பிரச்சனையில நீங்க இன்வால்வ் ஆகாதீங்க, நாங்களே இந்த பிரச்சனையை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் காவேரி இருந்துட்டு சொல்லவும் நம்ம விஜய் இருந்துட்டு, இங்க பாரு காவேரி, நீயாவது நான் சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்டியா? அவங்க தான் நான் சொல்றத புரிஞ்சுக்காம இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா நீயும் என்ன புரிஞ்சுக்க மாட்டியா காவேரி? கொஞ்ச நேரம் அமைதியா இரு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பக்கம் சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம கங்கா இருந்துட்டு, இங்க பாருங்க விஜய், நீங்க இந்த மாதிரி எங்களுக்காக பேசுறது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இங்க பாருங்க விஜய், இனிமே எங்க குடும்ப விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க, எங்க குடும்ப விஷயத்துல இருக்கிற பிரச்சனையை நாங்களே சால்வ் பண்ணிப்போம், நீங்க எங்க குடும்ப விஷயத்துல வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இங்க பாருங்க கங்கா, அவங்க புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்காங்க, ஏன் கங்கா அப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. இங்க பாருங்க, அவங்க என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் அசிங்கப்படுத்தலாம், அதெல்லாம் நாங்க கேட்டுட்டு அமைதியா இருக்கணும், அப்படிதானே சொல்றீங்க அப்படின்றாங்க. இங்க பாருங்க கங்கா, நான் அப்படியெல்லாம் சொல்ல வரல, வேற எப்படிங்க சொல்ல வரீங்க? நாங்களே எவ்வளோ வருத்தத்தில் இருக்கோம், இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோன்னு உங்களுக்கே தெரியும், தெரிஞ்சிருந்தோம் இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்துறீங்களே. நாங்கள் எங்கள் அப்பாவை போயிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்க, அவங்க மூலமாக குழந்தை பெற்றுக்கிட்டே இந்த மாதிரி வர வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நாங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி அவங்க பண்ண மாதிரியும் தானே அவங்க பேசுகிறாங்க, இப்படியெல்லாம் பேசுறது ரொம்ப தப்பாக இருக்குது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கங்கா இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, நான் அப்போவே சொன்னேன் உங்ககிட்ட, நீங்கள் கேட்டிங்களா? நீங்கள் கேட்காம இங்கே வந்தீங்களே, உங்களுக்கு தேவைதாம்மா இப்படி ஒரு அசிங்க தேவையா? இப்போ அந்த குடும்பம் வந்து அசிங்கப்படுத்துறதை விட இவங்க ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்கம்மா, இங்க இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் போலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கல்யாணிக்கு பேசாம இருக்கவே முடியல. ஆமா, இந்த வீட்லயே உங்களை இருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், நீங்க நாங்க போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பாரு, நாங்களும் போங்க தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்களும் போறான்னு மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இங்க இருந்து நகர்ந்த பாடே கிடையாது அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம விஜய்க்கு பயங்கர கோவத்தோட, காவேரி வா காவேரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது காவேரியை பிடிச்சி அதாவது காவேரியை கூட்டிட்டு போறாரு. டே விஜய், எங்கடா போற? விஜய் நில்லடா, ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க பாரடி காவேரி, நீ என்னோட பேரனை ஏதோ பண்ணி வச்சிருக்கடி, அவன் பாட்டின்னு என்னோட பின்னாலேயே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான், ஆனா இப்போ என்னோட அதாவது நான் பேசுறத பார்த்தாவே அவனுக்கு அவ்வளோ வெறுப்பா இருக்கு. இங்க பாரடி, இந்த மாதிரி என்னோட பேரனை மாத்தி வச்சுட்டு அப்படின்றாங்க. இங்கே பாருங்க பாட்டி, அதாவது நான் விஜயை எந்த விதத்துலையும் மாற்றலை, அவராக தான் இருக்காரு, நீங்கள் பண்ணுறது அவருக்கு பிடிக்கலன்னா நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்கள். இங்கே பாருங்க பாட்டி, உங்கள் பேரனுக்கு நான் சொல்லி கொடுத்தேன்னு சொன்னீங்கன்னா எனக்கு பயங்கர கோவம் வந்துடும், தெரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க உங்கள் பேரனுக்கு? எனக்கு புரியல. உங்கள் சொத்தெல்லாம் எழுதி என்னோட அம்மாவுக்கு கொடுத்துட்டோன்னா என்ன சொல்கிறீங்க பாட்டி? நீங்கள் பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை பாட்டி. நானும் பெரியவங்க பேசக்கூடாதுன்னு அமைதியாக இருந்தால் எங்களை ரொம்ப அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அவங்க இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு தான் சொன்னாங்க, ஆனால் நானும் விஜயும் தான் ரொம்பவே கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்தது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் நான். இனிமே அவங்க இங்கே வரமாட்டாங்க, இனிமே நல்லதுக்கோ கெட்டதுக்கோ இனிமே அவங்க இந்த வீட்டுக்கு வரவே மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன். விஜய், நீங்கள் இந்த வீட்டை விட்டு வரக்கூடாது விஜய், எங்கள் வீட்டு பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் வராதிங்க விஜய், நீங்களா வர்றதுனால தானே இப்படியெல்லாம் எனக்கு பேர் வருது. இங்கே பாருங்கள் விஜய், எங்கள் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க விஜய் அப்படின்றாங்க. இதை கேட்ட விஜய் இருந்துட்டு, காவேரி, நான் சொல்றதை நீ கேட்கவே மாட்டியா காவேரி? இங்க பாருங்க விஜய், நான் சொல்றதை கேளுங்க, நீங்க சொல்றதை இவ்வளவு நேரமா கேட்டுட்டு தானே இருந்தேன், ஆனா இப்போ எங்க குடும்பத்தை எப்படியெல்லாம் அசிங்கப்படுதுனாங்க நீங்களும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. நீங்க சொல்லியும் அவங்க கேட்கலன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க? உங்களை அதாவது அவங்க கிட்ட இருந்து நான் பிரித்து கூட்டிகிட்டு போகிறேன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் விஜய், அந்த பாவம் எனக்கு தேவையே கிடையாது. இங்கே பாருங்கள், நீங்கள் இங்கே இருங்க, நான் போயிட்டு என்னோட அம்மாவையும் அக்காவையும் விட்டுட்டு நாங்கள் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. காவேரி, ஏன் காவேரி இப்படிலாம் பண்ணுறீங்க? பாருங்கள் விஜய், நான் கிளம்புறேன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா, நம்ம கங்கா, அதுக்கப்புறம் நம்ம பாட்டி, காவேரின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய்க்கு பயங்கரமாக கோவத்தோட, இங்கே பாருங்கள் பாட்டி, இப்போ ரொம்ப சந்தோஷமாக உங்களுக்கு, இப்போ பயங்கர சந்தோஷப்படுவீங்களே, ரொம்ப சந்தோஷமா தான் இருப்பீங்க, எல்லாம் தெரியும் எனக்கு. காவேரியை எப்படா இந்த வீட்டை விட்டு துரத்தலான்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க. இங்கே பாருங்க பாட்டி, காவேரி இல்லாத வீட்டில் நானும் ஒரு நிமிஷம் கூட இருக்கவே மாட்டேன், அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. காவேரி மனசை புரிஞ்சுக்காது, அதாவது அது யாருக்கிட்டையும் நான் இருக்கணும்னு அவசியமே இல்லை. அவள் எல்லாரோட லைஃபுக்காகவும் எல்லாரோட வாழ்க்கைக்காகவும் அவளோட வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு இதனால் வரைக்கும் இருந்திருக்கா. அவளை மாசமாக இருக்கிற டைமில் கூட அவளை சந்தோஷமாக வச்சுக்க எனக்கு
எனக்கு துப்பு இல்லை பாரு, அதனால தான் இந்த கெதியில் இருக்கேன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. டே விஜய், ஏன்டா இப்படியெல்லாம் பேசி மனசை கஷ்டப்படுத்துகிற? இங்கே பாருங்க பாட்டி, இவ்வளோ நேரம் நீங்கள் பேசி என்னோட மனசை கஷ்டப்படுத்தலையா? ஏன் பாட்டி இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? நான் கிளம்புறேன் பாட்டி. தாத்தா என்னை மன்னிச்சிருங்க தாத்தா, இப்படி ஒரு நிலைமை வரும்னு நினச்சி கூட பார்க்கல தாத்தா. நான் தாத்தாவையும் அந்த பாட்டியும் உங்களையும் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கணுன்னு தான் நினச்சேன். ஆனால் இங்கே இருக்கிற சூழ்நிலை என்னை அப்படி இருக்க விடலை தாத்தா. நான் கிளம்புறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாட்டி இருந்துட்டு, டே விஜய், இங்கேருந்து போகாதடா, உன்னை விட்டால் எங்களுக்கு யாருடா இருக்கா? ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்ட கங்கா இருந்துட்டு அதாவது இதெல்லாம் கேட்ட நம்ம ராதா இருந்துட்டு, இங்கே பாருடா விஜய், இனிமே தாத்தா பாட்டியும் சரி, அதாவது உங்கள் பாட்டியும் சரி நானும் சரி எதுவுமே பேச மாட்டோம்டா, ப்ளீஸ்டா இங்கே இருடா. அதுதான் எல்லாம் பேசி அனுப்பி வச்சுட்டீங்களே, இதுக்கு மேலே நீங்கள் என்ன பேச வேண்டியது இருக்குது? இனிமேல் எந்த பேச வேண்டியதும் இல்லை பாட்டி. இல்லை சித்தி, நாங்கள் கிளம்புறோம் சரிங்களா? நீங்களே இந்த வீட்டில் இருந்துக்கோங்க. எந்த சொத்துமே பணமுமே எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதில்ல. இப்போது காவேரி கூட இருக்கிறதா எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்க பாட்டி, நீங்கள் பண்ணுறதான் பாட்டி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் இங்கேருந்து போகிறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாரதா, கங்கா, காவேரி, பாட்டின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம குமரனோட அம்மா சாந்தி இருந்துட்டு அங்கே வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சாரதா இருந்துட்டு சாந்தியை பார்த்துட்டு, மதனி நீங்கள் எப்போ வந்த மதனி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு சாரதா, இங்கே நடந்த, அதாவது கொடைக்கானலில் நடந்த பிரச்சனையும் இங்கே நடந்த பிரச்சனையும் எல்லாத்தையும் கேள்விப்பட்டு தான் நான் உடனடியாக இங்கே வந்தேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலான்னு தான் வந்தேன் அப்படின்றாங்க. அப்படியே மதனி, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சரிங்க உள்ளே வாங்க உள்ளே வந்து உட்காந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே போன உடனேயே நம்ம சாரதா இருந்துட்டு போயிட்டு சாந்திக்கு காஃபி போடலான்னு போகிறாங்க. இல்லை சாரதா, எனக்கு எதுவும் வேண்டாம், நீ ஃபஸ்ட்டு முதல்ல உக்காரு, நீ ரொம்ப டயர்டாக இருக்க போலையே, என்ன சாப்பிட்றியா இல்லையா? அங்கே பாரு சாரதா, எந்த பிரச்சனை இருந்தாலும் நீ சாப்பிட்றத விடாதா, உன்னோட உடம்புக்கு தான் ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறது சொல்லுங்க. இங்கே பாரு சாரதா, கண்டிப்பாக இந்த பிரச்சனையில் உனக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும், அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்றாங்க. அந்த நேரம் பார்த்து விஜய் வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்த உடனே நம்ம சாரதா இருந்துட்டு விஜயை பார்த்துட்டு, இங்கே பாருங்கள் தம்பி, இனிமேல் நீங்கள் இந்த வீட்டுக்கு வராதிங்க தம்பி அப்படின்றாங்க. இங்கே பாருங்க அத்தை, நீங்களும் இப்படியே பேசுகிறீங்களே, அவங்க தான் புரிஞ்சுக்காமல் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா நீங்களும் என்ன புரிஞ்சுக்காமல் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாருமே என்னோட நிலைமையிலேருந்து யாரும் புரிஞ்சுக்காமல் ஏன் என்னை இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்றாங்க. இங்கே பாருங்க விஜய், நாங்கள் உங்களை கஷ்டப்படுத்தணும்லாம் நினைக்கல விஜய். பாட்டி பேசினதெல்லாம் பார்த்தீங்களா? அவங்க கிட்ட இருந்து உங்களை பிரிக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்க எங்ககிட்ட கோவமாக பேசுகிறாங்க. இவ்வளோ கோவமும் வெறுப்பும் எங்கள் மேலே வந்திருக்கு. இங்கே பாருங்க விஜய், அவங்க உங்கள் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் போயிட்டு அவங்க கூட இருங்க, நான் கொஞ்ச நாள் கழிச்சு நான் வந்துடுறேன். இந்த பிரச்சனையெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துடுறேன். இங்கே பாரு காவேரி, நீ இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலை இருக்குது? அதனால் நான் வந்துட்டேன் காவேரி, இனிமேல் நீ இல்லாத இடத்துல என்னால் இருக்கவே முடியாது காவேரி. திரும்ப இந்த மாதிரி என்கிட்ட அதாவது அங்கே போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா நான் ஒரே அடியாக போயிடுவேன், தெரிஞ்சுக்கோ. இங்கே பாருங்க விஜய், என்ன விஜய் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இருக்கிற பிரச்சனை இல்லை, நீங்கள் வேறையா அப்படின்றாங்க. இங்கே பாரு காவேரி, நானும் அதை தான் சொல்கிறேன், இருக்கிற பிரச்சனை இல்லை, நீ வேற எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இங்கே பாரு, எல்லா பிரச்சனையுமே எல்லாருமே சேர்ந்து சால்வ் பண்ணலாம் சரியா அப்படின்றாங்க. இங்கே பாருங்க, எல்லாரும் கொஞ்சம் நேரம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி சொல்லவும், இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த விஜய் இருந்துட்டு, நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்க தம்பி, அந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டுறதுக்காக தான் நான் ஒரு சொல்யூஷனை தேடி அதாவது கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றாங்க. என்ன அப்படி ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்கள் தம்பி, என்னோட தம்பி சந்தானம் அதாவது ஒரு உயில் எழுதி வச்சுட்டு போயிருக்கான் தெரியுங்களா? அது என்னோட வீட்டில் தான் இருந்துச்சு, அதை தான் கொண்டு வந்திருக்கேன். என்ன சொல்கிறீங்க? என்ன உயில் எழுதி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் அந்த உயிலை எடுத்து நம்ம விஜய் கிட்ட கொடுக்குறாங்க. விஜய் இருந்துட்டு அதை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. உயிலில் வந்து அந்த வீட்டில் இருக்கிற தோட்டம் எல்லாமே நம்ம அதாவது சாரதாக்கு மட்டும்தான் சேரும் அப்படின்றத உயிலா எழுதி வச்சிருக்காரு. இதை பார்த்த நம்ம விஜய்க்கு பயங்கர சந்தோஷம், அப்படியே மூஞ்சில புன்னகையா வருது. இதை பார்த்த நம்ம அதாவது காவேரி வந்துட்டு, என்ன விஜய் இருக்குது அந்த உயிலில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. காவேரி, ரொம்ப சந்தோஷம் காவேரி, இப்போ பாரு இந்த உயிலை பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே பயங்கர சந்தோஷமாயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு அந்த உயிலை வாங்கி படிக்கிறாங்க. படித்த உடனே நம்ம காவேரியும் பயங்கர சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் கங்கா இருந்துட்டு, காவேரி என்னடி இருக்குது அதில் அப்படி சந்தோஷப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் அக்கா, இந்த உயிலில் என்ன எழுதியிருக்குன்னு தெரியுமா? நம்ம அப்பா வந்து இந்த வீடும் அந்த வீட்டை சுற்றி இருக்க தோட்டம் எல்லாமே சாரதா, அதாவது
தன்னோட மனைவிக்கு மட்டும்தான் போய் சேரும். சாரதான்னு அதில் நேம் குறிப்பிட்டு இருக்குது. இனிமே யாருமே பங்கு கேட்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட கேட்க முடியாது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியாக்கா, எப்படி என்னக்கா சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாடி ஆமாக்கா, இப்படி தான் எழுதியிருக்கு. அவங்க இனிமே இந்த வீட்டுக்கு வரட்டும், அவங்களுக்கு அப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு சாந்தி கிட்டே, இங்கே பாருங்க மதினி, நீங்கள் எப்படியோ வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி வச்சிங்க. இத்தனை நாளாக சோறு தண்ணி இல்லாமல் ரொம்பவே கஷ்டத்தில் இருந்துங்க. எங்ககிட்ட என்ன இருக்கு சொல்லு. அந்த வீட்டை விட்டா எங்களுக்கு என்ன என்ன இருக்குன்னு சொல்லுங்க மதினி அப்படின்றாங்க. இங்கே பாரு சாரதா, என்னோட தம்பி பண்ணது தப்பு தான். நான் இல்லை நல்லா சொல்லலை. அதுக்காக நான் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னோட தம்பிக்காக. அவன் உயிரோடு இருந்திருந்தானா அவனை நானே சும்மா விட்டுருக்க மாட்டேன். இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணிட்டு இருக்கிறதுக்காக வரட்டும், அந்த குடும்பம் வரட்டும், நானே நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்க மதினி, யார் என்ன சொன்னாலும் அந்த கிருஷ்ணான்னு ஒரு பையன் இருக்கான், அவன் அவ்வளோ திமிரா பேசுகிறான், அவ்வளோ கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறான் தெரியுமா அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாந்தி இருந்துட்டு, இங்கே பாரு சாரதா, யார் எப்படி வேணாலும் பேசிட்டோம், என் முன்னாடி எல்லாரும் எப்படி பேசுகிறாங்கன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட நம்ம சாந்தி பேசுவோம். அந்த நேரம் பார்த்து நம்ம கிருஷ்ணாவோட முத்துமலர், அதாவது சந்தானத்தோட 2வது ஒய்ஃப் வந்துட்டு இருக்காங்க. வந்த உடனே, அக்கா வீட்டில் இருக்கீங்களாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம கிருஷ்ணா, அந்த சிந்து எல்லாருமே உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே நம்ம சாரதாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. கோவம் வந்த உடனே, உங்களுக்கெல்லாம் அசிங்கமா இல்லை, இங்கேருந்து ஃபஸ்ட்டு கிளம்பிடுங்க அப்படின்றாங்க. இதை கேட்டு நம்ம அதாவது கிருஷ்ணா இருந்துட்டு, இங்கே பாருங்க, உங்ககிட்ட இருந்து நாங்கள் அந்த பத்திரத்தை வாங்கிட்டு போகலான்னு தான் வந்தோம். என்னோட அப்பாவோட சொத்தை நீங்கள் எதுக்காக வச்சுருக்கீங்க? எங்கள் அப்பாவோட ஒய்ஃபே நீங்கள் இல்லை. ஒய்ஃபே இல்லாத போது நீங்கள் எப்படி அந்த பத்திரத்தை வச்சுக்கலாம்? ஃபஸ்ட்டு அந்த பத்திரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அடி செருப்பால், யார் பத்திரத்தடா, யார் கேட்கறதுடா, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடு. விளக்க மாத்தலை அடிச்சனா இங்கேருந்து அப்படியே நீங்கள் வந்த ஊருக்கே போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ சட்டப்படி என்னோட அம்மா தான் ஒய்ஃப்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. நான் போலீஸ்கிட்ட போனேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சல்லி பைசா கூட தங்காதுன்னு உங்களுக்கே தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தா நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன தான் சொன்னாலும், என்ன நாடகம் நடித்தாலும் உங்ககிட்ட ஒரு சல்லி பைசா கூட உங்களுக்கு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்றாங்க. இதை கேட்ட சாந்தி இருந்துட்டு, யாரா நீ, எதுக்காகடா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? இப்படி தும்முட்டோன்னு இருந்துன்னு என்னவெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இங்கே பாருடா, என்னோட தம்பி வந்து சாரதாக்கு மட்டும்தான் அந்த வீட்டைன்னு உயில் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். அது என்னோட வீட்டில் தான் இருந்துச்சு. இங்கே பாரு, அந்த உயிலை பாரு, இந்த உயிலை படிச்சா யாருமே சண்டைக்கு வர முடியாது. நீ எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலையும், எந்த கோர்ட்டுக்கு போனாலையும் வேலைக்கே ஆகாது. இந்த சொத்து எல்லாமே சாரதாக்கு மட்டும்தான். அது மட்டும் இல்லாம சாரதா மட்டும்தான் இந்த சொத்தை அனுபவிக்கணும். அப்படி அதாவது அவங்க பசங்களுக்கு கூட போய் சேராத அளவுக்கு தான் அவன் எழுதி வச்சுட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம கிருஷ்ணா, முத்துமலர், சிந்துன்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. இங்கே பாருங்க, இந்த ஷேரை வச்சு தான் நாங்கள் எங்களோட கடனெல்லாம் அடிச்சுட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேங்க. இவ்வளோ அசிங்கப்பட்டும் அவமானப்பட்டும் ஏன் இங்கே திரும்ப திரும்ப வந்து நிற்கிறோங்கன்னு உங்களுக்கு தெரியலைங்களா? ஏன் இப்படி எங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க? என்னோட அப்பாவை சம்பாதிச்ச அந்த சொத்துலேருந்து ஏதாச்சும் ஒரு பாதியை கொடுத்தீங்கன்னா எங்களோட கடத்தை அடைச்சிட்டு நாங்கள் பாட்டுக்கு நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட சாரதா இருந்துட்டு, உங்களுக்கு அசிங்கமா இல்லை, நீங்க 3 பேருமே நல்லா தானே இருக்கீங்க, போயிட்டு சம்பாதிங்க, 3 பேரும் சம்பாதிச்சிங்கன்னா கடத்தை அடைச்சிடலாம். போயிட்டு இதை பண்ணறதை விட்டுட்டு இப்போ அசிங்கமா மற்றவங்களோட சொத்தை எப்படி அபகரிக்கலாம், எப்படி ஏமாத்தி தின்னலான்னு இப்படி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் அசிங்கமாவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் காவேரி இருந்துட்டு, இங்க பாருடா, இனிமே இங்க நின்று ஏதாச்சும் பேசினேன், நான் போலீஸ்க்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் நீங்க 3 பேருமே ஜெயிலுக்கு போக வேண்டியதா இருக்கும் அப்படின்றாங்க. நம்ம சிந்து இருந்துட்டு, மாமா போயிடலாம், இவ்வளோ அசிங்கப்பட்டு நம்ம எதுக்குமா இங்க இருக்கணும், வாமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஆனா நம்ம கிருஷ்ணா இருந்துட்டு, இங்க பாரு சிந்து, நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு என்ன பலன் இருக்கு? இங்க பாரு, நம்ம இந்த இடத்த விட்டு நகரவே கூடாது, அந்த சொத்துல இருந்து பாதியை வாங்கிட்டு போற வரைக்கும் நம்ம இங்க இருந்து போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தோட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்கடா, நீங்க எத்தனை நாள் இங்கே இருந்தாலையும் என்ன பண்ணாலையும்
எங்ககிட்ட இருந்து ₹1 கூட நீ வாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்துமலர் இருந்துட்டு, இங்க பாருங்கக்கா, எங்களுக்கு ஏகப்பட்ட கடன் இருக்குக்கா, என்னால முடியலக்கா, கடன்காரன் வந்து வந்து அசிங்கமா பேசிக்கிட்டே இருக்காங்க்கா, என்னால முடியலக்கா, ப்ளீஸ்க்கா அந்த சொத்துல இருந்து பாதியை கொடுத்துருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சாஃப்டா கேட்கவும், இங்க பாருடி, நீ எப்படி கேட்டாலும் நான் இதுல இருந்து ₹1 கூட கொடுக்க போறதில்ல, அதுக்கு எதுக்கடி இங்க அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்றுட்டு இருக்கீங்க, ஏதாச்சும் கடத்தை அடிக்கிறதுக்கு வேற வழி இருந்தா போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம கங்கா இருந்துட்டு, இங்க பாருங்க, உங்களுக்கு அசிங்கமாவே இல்லையா, எவ்வளவுதான் அசிங்கமான வார்த்தையை சொல்லி திட்டுனாலையோ உங்களுக்கு சூடு சொரணன்றது இருக்கவே இருக்காதா, நீங்க சோத்துல உப்பு போட்டு தானே சாப்பிட்றீங்க, இல்ல வேற ஏதாச்சும் போட்டு சாப்பிட்றீங்களா, சூடு சொரணம் வரல உங்களுக்கு அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம சிந்து, அதாவது முத்துமலர், அதுக்கப்புறம் கிருஷ்ணா இருந்து எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கிருஷ்ணா இருந்துட்டு, இங்க பாருங்க அப்படின்றாங்க. இங்க பாருடா, நீ எதுவுமே பேசாத அப்படின்னுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு முத்துமலரோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஷேர் கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல்